ஹாய் guys, வெல்கம் டு கதை போமா. நாம இன்னைக்கு The City of Romance-ஓட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் கையையும் இன்னொருத்தர் காலையும் உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து காலில் ஃப்ராக்சர், இன்னொருத்தருக்கு கையில ஃப்ராக்சர் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கையாகவும் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து காலாகவும் என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல ஸ்கூல்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இவங்க அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பேண்டுக்கு வந்து அந்த கிளப்புக்கு வந்து ஆள் சேர்த்திருப்பாங்க இல்லையா. இதனால நடந்த அந்த ஆக்சிடென்ட் இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரின்சிபலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா சீனியரை வந்து கூப்பிடுவாரு. ஸோ சீனியர் தான் வந்து ஸ்டூடெண்ட் யூனியனோட வைஸ் பிரசிடென்ட் இல்லையா. ஸோ அவரை கூப்பிட்டுட்டு என்ன நீ வந்து கவனிச்சிருக்க ஈவெண்ட்டா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு, நீ கவனிச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த காமிக் கிளப்ல. ஸோ அதனால இன்னும் ஆள் கூட அவங்க கிளப்ல கிடையாது. ஸோ அதனால சீக்கிரமா டிஸ்பேண்டுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு தான் கை வந்து சரியா இருக்காது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ ஆர்டர் போட்டதை வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவன் படுகு கால் சாப்பிட ஆரம்பிச்சுவான். டேய் இவ்வளவு நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணல, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கிறப்ப, சரி சரி பார்க்க வேற பாவமா இருக்க, பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விட வருவான். அப்படி ஊட்டி விட வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வந்து சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து உள்ள வருவா. கரெக்டா ஊட்டி விடுறதையும் பார்க்க, என்ன இவன் வந்து இப்படிலாம் நடந்துக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை நீங்க கஷ்டப்படாதீங்க நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஹீரோனுக்கு வந்து லஞ்ச் வந்து ஊட்டி விடுவா. நைட்டே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருப்பான். மச்சான் இந்த மாதிரி வந்து பிரின்சிபல் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம கிளப்பை வந்து நாளைக்கே அவங்க வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுவாங்கடா, என்ன மச்சான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி புலம்ப. இதை கேட்குற ஹீரோவும் என்னடா இது இப்படி வந்து கிளப்பை வந்து பண்ண போறாங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து புலம்புவான். ஸோ இது வந்து ஹீரோவும் நோட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அர்த்தராத்திரியில யாருக்குமே தெரியாம அவன் வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ள போயிட்டு அவங்களுடைய காமிக் கிளப் இருக்கும் இல்லையா, அதோட போர்டில் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிட்டு வந்துடுவான். அதனால ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறப்ப ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பிளாக் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு ஆர்வமா போய் பார்ப்பான். ஏன்னா வந்து அவன் கடைசியா ஒரு சீசன் முடிச்சான் இல்லையா ஒரு புக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல ஆக்டிவாவே இருந்திருக்க மாட்டான். ஸோ 1 இயரா எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல. அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டனால இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களோட காலேஜோட காமிக் கிளப் ரூம் இருக்கு இல்லையா, அந்த போர்டில் இருந்த பெயிண்டிங் டிராயிங் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்டரா வந்து போட்டிருப்பான். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு போவாங்க. ஸோ இதனால என்ன ஆயிரும் அப்படின்னா, பிளாக் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஃபேன்ஸும் நிறைய இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ஒரு 4 பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, பாக்ஸிங் கிளப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரசிடென்ட் வந்து அவங்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்துருவான். டேய் உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து இன்னையோட முடிஞ்சு போச்சு, அதனால நீங்க இப்பவே வந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க, அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை வந்து கூப்பிட்டு வந்து கிளப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவான். ஸோ ஆக மொத்தம் இப்போ 10 பேர் இருப்பாங்க. அதனால இப்போதைக்கு டிஸ்பேண்ட் பண்ண முடியாது, நீங்க கிளம்பிட்டு வாங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக்குங்கிறது யாரு அப்படின்னா விபி இல்லையா. ஸோ அதனால அவர் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லஞ்சுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே போனோடனே ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் நான் என்ன போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரி தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் விட்டுருவா. அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டா இவளுக்கு தான் வந்து கை வந்து அடிபட்டிருக்கும் இல்லையா. ஸோ அவளால ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ இவன் வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விடுவாரு. அந்த வாயை யாரு வந்து வாங்குவோம் அப்படின்னா, ஹீரோ நடுவில் பூந்து வாங்கிடுவான். சரி இவன் வந்து நிம்மதியாக சாப்பிட வர மாட்டான், நீங்களே சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுவான். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்சர் தசைமுறி ஏற்பட்டு கொஞ்சம் நாளாக இருக்கும் இல்லையா.
ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கட்ட வந்து அவுத்தரலாம், எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, கையில கட்டெல்லாம் எடுத்துட்டு இப்பதான்டா ஜாலியா இருக்கு, ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா வர எங்க ஹீரோக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் ஓகே தான், ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும், மச்சான் எல்லாமே ஓகே தானா, கண்டிப்பா அப்ப நீ வந்து அந்த மேட்சுக்கு வந்துடுறா, எங்க மானத்தெல்லாம் காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்பதானே டாக்டர் சொன்னாங்க, இப்பதான் நல்லா சரியா இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே விளையாட கூப்பிடுறேன், என்னால வர முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கரெக்டா இவங்களும் அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோனை பார்ப்பானா, உடனே என்ன பண்ணிடுவான், காலை வந்து நொண்ட ஆரம்பிச்சிருவான், வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இதை பாக்குற ஹீரோயினா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓஹோ உங்களுக்கு என்ன காலே சரியாகலையா, ரொம்ப வீக்கா இருக்கீங்க போல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஆமா ஆமா வீக்கா தான் இருக்கும் போல, இதுல என்னோட காலுக்கு இப்படி ஆனதுக்காக தான் நீதான், அதனால சரியாகிற வரைக்கும் நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவளை வம்பிழுக்க, மற்ற 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க விட்டு ஓடி போயிடுவாங்க. கடைசியில இவ தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நடக்கிறதுக்கே வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அண்ட் வீப் இருக்காங்க இல்லையா, ஸோ 2 பேரும் ப்ரொஃபசர் முன்னாடி வந்து திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஹீரோ வந்து ஹீரோனை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் இல்லையா, ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ அண்ட் விபி வந்து ஒரு டீம், ஸோ சேர்ந்து தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அது மட்டும் நீ ஏன் ஒரே ஒரு பொண்ணை வச்சு பண்ற, அப்படி பண்ணா ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சீனியரோட ஒரு தாட்டு. ஆனா ஹீரோட இது என்ன அப்படின்னா, ஒரு ஆளே வந்து போதும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட தாட்டு. ஸோ 2 பேருமே வந்து மிங்கிலே ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு டீம் கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொஃபஸர் பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு. இதனால என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்போ அந்த ஹீரோவோட கால் வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிறது ஹீரோனோட பொறுப்பு தானே. அவளும் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்து ஒரு தைலம் கொடுத்து விட்டுருக்காங்க, அதை தேய்ச்ச உடனே வந்து எல்லாமே சரியா போயிடும், அதை நான் வந்து உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டு இருப்பான். இவனும் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவான் அப்படின்னா, நார்மலா நடந்து வர இதை பாக்குற ஹீரோயின் வந்து, இவ்வளவு நேரம் இவன் நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டை போட்டு இருக்கா. அந்த டைம்ல வீட்டு உள்ள வருவான். ஸோ அவன் வந்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, 2 பேருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டென்னிஸ் வந்து ப்ளே பண்ண போவாங்க. எல்லாமே வந்து இங்க ஒண்ணுனா இங்க ஒண்ணு, இங்க ரெண்டுனா இங்க ரெண்டு அப்படிங்கிற சீரியஸா மேட்ச் போயிட்டு இருக்கும். ஸோ கடைசி ஒரு பால், அந்த பால்ல தான் யார் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கால் கொஞ்சம் வீக்கான கால் இல்லையா, ஸோ அதுல வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஹீரோவும் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பான். இப்போ ஹீரோ வந்து அந்த இதுல வந்து தோத்துட்டான் இல்லையா, ஸோ அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா, சீனியரும் வந்து ஹீரோயினா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க, அதில் இவ்வளோ ஒரு ஆளாக உட்காந்துருப்பா. இதை பார்க்குற அவளுக்கு என்னடா இது, எல்லார் மாதிரி நம்மளையும் வந்து ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எதுவுமே சொல்லாமல் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சர்வே மாதிரி. அதை உட்காந்து ஃபில் பண்ணேன். இவ படிக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் அவளுக்கு என்ன ஞாபகப்படுதும் அப்படின்னா, சைல்ட்ஹுட்ல நடந்திருக்கும் இல்லையா, அவளை புள்ளி பண்ணுது, அந்த ட்ராமா எல்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆக ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு சஃபகேட் ஆவா. ஸோ இதை பார்க்குற ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்கேருந்து வருவான்னு தெரியாது, வந்து கரகரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். ஸோ ஏன் இப்படி பண்ண, இருந்தாலும் தேங்க்ஸ், என்னால் அங்கே உட்கார முடியல, இது வந்து நார்மல் தான், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப சில பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து சமாதானப்படுத்துவான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ இப்போ கிளப்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 மெம்பர் இருக்காங்க. பட் அவங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா, அந்த கிளப் நடத்துறதுக்கு வந்து காசு வேணும், அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். இப்போதைக்கு அவங்களுக்கு யாருமே கிடையாது ஸ்பான்சர் பண்ண. ஸோ அதனால ஒரு ஒரு ஸ்பான்சர் வந்து வரல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இது வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த கிளப்ல இருக்க ஒரு பையனை கேட்கறான் அப்படின்னா, நீ தான் பிளாக்கோட அசிஸ்டன்ட் சொன்னல, அவங்கள வந்து ஏன் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல், அதனால பப்ளிக்லாம் அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே அவங்க வரலன்னா கூட அவங்களோட மேன்ஸ்கிரிப்ட் இருந்தால் நம்ம வந்து அதை வச்சு நம்ம கிளப்பை வந்து இன்னும் பாப்புலர் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்ல, சரி அதை வேணா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு, இப்போ டேரெக்டாக எங்கே போவான் அப்படின்னா, சீனியர் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போவான். இந்த மாதிரி உங்களோட மேன்ஸ்கிரிப்ட் கிடைக்குமா, இல்லைன்னா நம்ம கிளப்புக்காக எதுவுமே பண்ணனா கிளப்பை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க,
அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லிடுவா அப்படின்னா விபி வந்து சொல்லிடுவான். இவன் தான் பிளாக்கே இல்லையே, இவன் எப்படிடா அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா, இவன் டேரக்டா அவங்க அக்கா ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வேணும் கொடு அக்கா அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் தர முடியாதுடா, இது வந்து ஒர்க்கு, ஸோ பர்சனலாக இதையும் குழப்பிக்காது அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சுடுவாங்க. அப்படி வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஃபைலை குப்பத்தட்டுல போடுறதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. கொடுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுவான், நைஸா நவுத்திட்டு வந்துடுவான். ஏன்னா அதுதான் வந்து பிளாக்கோட ஸ்கிரிப்ட். அதை இவட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டுருப்பான். ஸோ 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி போவாங்க. பட் அங்க வந்து சீனியருக்கு விபிக்கு வந்து ஒரு வேலை வர, சாரிப்பா நீ மட்டும் என்ஜாய் பண்றியா, நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு வாங்க, நான் தனியாவே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவள என்ன பண்ணுவா, ஒவ்வொரு கேம்ஸா போயிட்டு இருப்பா. ஸோ அந்த டைம்ல யார் வருவா அப்படின்னா ஹீரோ வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி போய் பார்த்தோம் அப்படின்னா, இவன் வந்து நேற்று நைட்டே உட்காந்து அலப்பறெல்லாம் பண்ணி இந்த டேட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பா இல்லையா. ஸோ இந்த நியூஸை வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இந்த மாதிரி என்னோட ரூம்மேட் வந்து சீனியரோட வெளியே போறா அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு கேட்டுட்டு என்ன பண்ணுவான், தடால் புடால் ஓடி வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி உன் ஆளை வேற ஒருத்தன் வந்து டேட் கூட்டிட்டு போறான், இதை நம்ம விடவே கூடாது, அதனால நீ உன்னோட காதலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த தீய மூட்டி விட, இவனை என்ன பண்ணியிருப்பான்னா காலையிலேயே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வந்திருப்பான். இப்போ வந்து விபி வந்து கிளம்பி போயிட்டான் இல்லையா, ஸோ அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோனோட ஜாயின் பண்ணிப்பான். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா ஜாலியா எல்லா ரைடையும் முடிச்சுட்டு எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு வந்து ஹாஸ்டலுக்கு வருவாங்க. அப்படி வரப்ப விபி வந்து ஹீரோயினை பார்த்து, இல்ல உண்மையாவே எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால உன்னை ஜாயின் பண்ணிக்க முடியல, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதை வந்து அந்த காலேஜ்ல படிக்கிற மற்ற 2 பொண்ணுங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா போட்டோ எடுத்துடுறாங்க. இந்த போட்டோ அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து ஹீரோ ஹீரோயின் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ 2 போட்டோவும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு காலேஜ் வெப்சைட்ல அப்படியே தீயா பறக்கும். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் இல்லையா, ஸோ அதனால லைக்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா ஆகிக்கிறா. எல்லாருமே வந்து ஹீரோயினை காரி கழுவி அங்க கமெண்ட்ஸ் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் எழுப்பி விடுறா காலையிலேயே. இந்த சம்பவத்தை பண்ணிட்டு நீ என்ன நிம்மதியா தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி போனா காட்டினா, ஓகே அப்பதான் வந்து ஹீரோனுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியும். அப்புறம் என்ன, ஒரே முக்காடு தான் ஃபுல்லா தான் அப்படியே தான் காலேஜுக்குள்ள அலைவா, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா அந்த நியூஸ்னால ஹீரோனுக்கு என்ன நடக்குது, அதுல இருந்து அப்படி எப்படி தப்பிக்கிறா அப்படிங்கிறத ஸோ வரப்போற அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் have a nice day guys.